தயிர் சாதத்துக்கு மேட்சிங்காக அன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கேரட்டை வச்சு ஒரு பிக்கிள் செஞ்சு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துங்க. சில நேரத்தில் அது மிக்சியில் அரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாவோட போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொதிச்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அந்த கடுகு வெடிச்சு வந்த உடனே ஒரு 3 கேரட்டை நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட் பண்ணும்போது பெரிய இதில் கிரேட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இதுக்கு பிக்கிளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கினா போதும். கேரட்டு சாஃப்டான மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் லைட்டாக நம்ம சாட்டே பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்ச மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றபடி சேர்த்துங்க. இப்போ இந்த சூட்லேயே இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேரட்டோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம். அது ஊற அது டேஸ்ட் அதிகமாகிட்டே போகும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.